السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم. அல்லாஹ்வினுடைய கிருபையால் இன்றைக்கு சூரா தௌபாவினுடைய மீத பகுதி ஓதி முடிக்கப்பட்டது. இன்றைக்கு கடைசியிலே ஆரம்பத்திலே உள்ள 2 ரக்காத்துகளிலும் சூரா தௌபாவினுடைய இறுதியிலே அல்லாஹு தாலா சஹாபாக்களை பாராட்டி பேசுகிறான். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து புலம்பெயர்ந்து போன சஹாபாக்கள் முஹாஜிர்களையும் அதே போன்று அங்கே அவர்களை மதீனாவிலே அரவணைத்த அன்சாரி சஹாபாக்களையும் அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே, இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்திலே புகழ்ந்து பேசுகிறான். அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், அவர்கள்தான் முந்தியவர்கள். மினல் முஹாஜிர், அது யார்? மினல் முஹாஜிர், யார் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து போனார்களோ அவங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை வல் அன்சார், யார் மதீனாவில் இருந்து கொண்டு மக்காவிற்கு வந்தவர்களை அடைக்கலம் கொடுத்தார்களோ அவங்க. அதற்கு அடுத்து வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அவர்களை யார் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அவர்கள். இவங்க 3 பேர் முந்தியவர்கள்ன்றதா அல்லாஹு தாலா. நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும், மொத்த உலகத்துடைய மக்கள் அல்லாஹு தாலா 3ஆக பிரிக்கிறான். 3ல் தான் துனியா முடிஞ்சு போச்சு. 1 மினல் முஹாஜிர், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனவங்க, அதில் நம்ம இல்லை. அதற்கு அடுத்த லிஸ்ட்டு வல் அன்சார், மதீனாவில் இருந்து கொண்டு மக்காவிலிருந்து வந்தவர்களை அரவணைத்த கூட்டம், அந்த நசீபும் நமக்கு இல்லை. 3வது என்னென்னா வல்லதீன தபஊஹும், அவர்களை பின்பற்றக்கூடிய பாக்கியம் இது நமக்கு இருக்குது. வல்லதீன தபஊஹும், அவர்களை யார் பின்பற்றுவார்களோ அதுக்கு அடுத்த வருது ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். நமக்கு கிடைத்திருக்கின்ற பாக்கியம் அவர்களை பின்பற்றக்கூடிய பாக்கியம் மட்டும்தான். சஹாபாக்களை நாம் முழுமையாக நேசிக்க வேண்டும், அவர்களை முழுமையாக பின்பற்ற வேண்டும். இன்றைக்கி ஒரு கூட்டம் கிளம்பி இருக்குது, சஹாபாக்களை இல்லைன்னு மறுத்துக்கிட்டு இருக்கு. சஹாபாக்களை பற்றி தவறான எண்ணம், சஹாபாக்களை பின்பற்றலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்தில் இஜ்திஹாத் பண்ணுறது, அவங்களுடைய தரத்தை நம்ம எண்ணிக்கிறது, இதுக்கெல்லாம் நமக்கு தகுதியே இல்லை. காரணம் என்னென்னா அல்லாஹு தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லிட்டான், ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். எனவே அவர்களை பின்பற்றுவதும் அவர்களை நேசிப்பதும் நம்மின் மீது கடமையாக இருக்கிறது. எந்த அளவுக்குன்னா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க, எதுவுமே இல்லை, அல்லாஹ்வுடைய உத்தரவு வருது, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே போனாங்க. கையில் காசு இல்லை, பணம் இல்லை, மாற்றுறதுக்கு துணி இல்லை, எந்த வசதியுமே இல்லை. அல்லாஹ்வினுடைய கட்டளை, அப்படியே விட்டுட்டு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்ப சொன்னாங்க, உடனே கிளம்பி போனாங்க. எந்த அளவுக்குன்னா மக்காவினுடைய காஃபிர் இருக்காங்களே, காஃபிர் என்ன செஞ்சாங்கன்னா போகக்கூடிய முஸ்லீம்களையெல்லாம் செக் பண்ணி அனுப்புனாங்க. கையில் ₹1 இல்லாமல் எல்லாத்தையும் செக் பண்ணி வாங்கிட்டு தான் அனுப்புனாங்க. அதில் ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. மக்காவில் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சஹாபி ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வியாபாரம் செஞ்ச காசை என்ன செஞ்சாங்க, தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி உள்ள மரத்து கீழே போட்டு மூடி வச்சுட்டு போகிறாங்க. அவங்க கிளம்புற நேரம் மதிய நேரத்தில் கிளம்பி போகிறாங்க, காஃபிருடைய கண்ணில் படாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. போயிட்டு இருக்கும் போதே 10-11 பேர் கூடி நின்றுட்டாங்க. கூடி நின்று அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை. ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, உங்களுடைய காசுலாம் எங்கே? உங்களுடைய ஊர் ரோம் தேசம், அங்கேருந்து நீங்கள் மக்காவிற்கு பஞ்சமுளைக்கு வந்தீங்க, நீங்கள் இவ்வளோ காலம் நீங்கள் சம்பாரிச்சிங்க, ஒன்றும் காணா, வெறுங்கையை வீசிட்டு மதீனாக்கு போகிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக சொன்னாங்க, நீங்கள் வாட்டி கிளம்பி போகிறீங்களே, எங்கள் ஊரில் சம்பாரித்த காசெல்லாம் நீங்கள் எங்கிட்ட கொடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லி 10-11 பேர் நிற்கிறாங்க ரவுண்டு கட்டி. இப்போ ஷுஐப் ரலியல்லாஹு உண்மையை சொல்கிறாங்க, என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி நான் மண்ணு கீழே தான் புதைச்சி வச்சுருக்கேன், நீ அங்கே போய் எடுத்துக்குங்கிறாங்க. அங்கே போய் எடுத்துக்கங்கன்னு சொல்லவும் அவங்க அதையும் நம்பலை. மீண்டும் திருவி கேட்கும் போது ஷுஐப் ரலியல்லாஹு அவருக்கு ரொம்ப கோபமாகி நேராக மலைக்கு போனாங்க. ஒரு மலை உச்சியில் போய் நின்றுட்டு தன்னுடைய பின்னாடி இருந்து வாள், கிட்டத்தட்ட ஒரு 10-11 வாள் வச்சுருக்காங்க, அப்படியே நடுவில் ஃபுல்லாக எடுத்து வச்சாங்க. எடுத்து வச்சு ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க, என்னுடைய பேர் ஷுஐப், நான் அம்பு எறிஞ்சேன்னு சொன்னால் நீங்கள் அத்தனை பேர் மௌத்தா போயிடுவீங்க, என்னுடைய வாளுக்கு நீங்கள் பதில் சொல்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் நின்று என்னை தடுங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்டு அத்தனை காஃபிர் ஓடிட்டாங்க. போயும் அதே மாதிரி ஷுஐப் ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டு வாசலில் பார்க்குறாங்க. பார்க்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் ஏதோ போகிறதுக்காண்டி அப்படி பொய் சொல்லிட்டு போகிறாரு, அவர் பேச்சுக்க நீங்களும் தோண்ட போகிறீங்களே அப்படி இப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்க. அதுலேயும் ஒருத்தர் சொன்னார், கூட இருந்தவரே ஒருத்தர் சொன்னார், வல்லாஹி மா கதிப அஸ்ஹாபி முஹம்மதின் கத்துன்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூட இருக்க தோழர்கள் இருக்காங்களே, அவங்க எந்த காலத்திலையுமே பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தோண்டி பார்க்குறாங்க. உள்ள உண்மையாமே காசு இருந்துச்சு. காபிர்களுக்கு தெரிந்தது அன்றைக்கு சஹாபாக்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருந்த சஹாபாக்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்று அன்றைக்கு இருந்த காபிர்களுக்கு தெரிந்தது. இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்க சில பேருக்கு தெரியாமல் சஹாபாக்களை பற்றி தவறாக விமர்சனம் பண்ணி கிதாபுகள் எழுதுகிறாங்க. அவங்கள பின்பற்றலாமா வேண்டாமா என்ற போன்ற பலவிதமான விமர்சனங்களுக்கு சஹாபாக்களுக்கு உள்ளாக்குறாங்க. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவனும் ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க. நிறை மாத கர்ப்பிணியான பெண்ணு போயிட்டு இருக்கும்போது ஒட்டகத்துடைய அந்த காலை வெட்டிடுறாங்க. காலை வெட்டும்போது மேலேருந்து ஸைனப் ரலியல்லாஹு கீழே விழுகிறாங்க. கர்ப்பம் கலைஞ்சிருச்சு. அதையோட மதீனாவுக்கு போகிறாங்க. கொஞ்ச காலம் அதிலே நோய்வாய்ப்பட்டு அப்படியே வஃபாத் ஆகிறாங்க. யாருங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொந்த மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரத்தின் காரணமாக அவர் உயிரே விடுறாங்க. மூணாவதாக ஒரு விஷயம் நடந்துச்சு. அபூ சலமான்னு சொல்லி அவங்க தன்னுடைய மகனையும் சரி தன்னுடைய கை குழந்தைங்க எப்படிங்க வச்சுக்கிட்டாங்க. தன்னுடைய மனைவிமார்களையும் கைப்பற்றி வச்சுக்கிட்டு அவர் தனியாக ஒத்தாளாக போகிறார். யாரையுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ்க்காக வேண்டி தன்னுடைய மொத்த குடும்பத்தையும் தியாகம் செஞ்சுட்டு தனியாக போகிறார். தனியாக போய் சொல்ல போனால் இது ரிவாயத்துகளில் வருது. முதல்ல மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு அடைஞ்ச முதல் நபர் அவர் தான், அபூ சலமா. அதே போன்றுதான் சில ரிவாயத்துகள் இப்படியும் வருது. நாளைக்கு அல்லாஹு தாலா மஹ்ஷர் மைதானத்தில் வலது கையில் பட்டோலை வழங்குவானே நல்லவர்களுக்கு, அதில் முதல் ஆளாக வாங்கக்கூடிய நபர் அபூ சலமா தான் முதல் ஆளாக வாங்குவாருன்னு சொல்லி அதுவும் இன்னைக்கு ஹதீஸில் வருது. அதே போன்றுதான் அங்கிருந்து அன்சாரிகளும் அதே போன்றுதான். எந்த அளவிற்கு என்றால் ஒரு நாட்டை விட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம்னு சொன்னால் ஒரு அகதிகளாக தான் நம்மளை பார்ப்பாங்க. வேறு நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வந்திருக்கவங்கள பொதுவாக அகதிகளாக தான் பார்ப்பாங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஆதார் கார்டு இருக்காது, ஒரு ரேஷன் கார்டு இருக்காது. எங்கேயே வந்த இடத்துல பிளாட்ஃபார்மில் அப்படியே படுத்துக்கிற வேண்டியதான், அப்படியே போய்க்க வேண்டியதான், சாப்பிட்டுக்க வேண்டியது, இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய நாட்டினுடைய நிலைமை. ஆனால் அன்றைய காலத்தில் அன்சாரிகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்த ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த மக்காவாசிகளை தன்னுடைய வீட்டிற்கு உரிமையாளர்களாக ஆக்கினாங்க. நீங்க வாங்க தங்கிக்குங்க, எவ்வளவு நாள் வேணாலும் தங்கிக்குங்கன்னு சொல்லி அவங்களுடைய வீட்டில் தங்க வச்சாங்க அன்சாரிகள். அதனாலதான் இன்னைக்கும் வருது. அன்சாரிகள்கிட்ட நீங்க ஹஜ்ஜுக்கு போனீங்கன்னு சொன்னா, அதே போன்று நீங்க மதீனாவில் உள்ள அன்சாரியுடைய கடையை நீங்க போனீங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட பேரம் பேசாம வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ரிவாயத்துகள் வருது. காரணம், அன்றைய காலத்துல எதையுமே எதிர்பார்க்காம இஸ்லாத்துக்காக அள்ளி கொடுத்தவங்க அன்சாரிகள். எந்த அளவுக்குன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் எல்லாம் உள்ளே வந்தாங்க. அப்போ அன்சாரிகள்கிட்ட கூடி ஒரு மசூரா நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்காங்க, மக்காவுல எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்மள்ட்ட இருக்க எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கணும். அதே போன்று அவங்க எங்கேயாச்சும் பத்ர் போரோ உஹது போரோ இது மாதிரி போர்க்காலத்தில் அவங்கள்ட்ட கனிமத் கிடச்சி வருது பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம ₹1 கூட வாங்க வேண்டாம். எந்த அளவுக்கு பெருந்தன்மை பாருங்கள். தங்களிடத்திலே உள்ள அனைத்து பொருள்களையும் அவங்களுக்கு ஒப்படைச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்திலையும் மக்காவின் வாசிகளிடத்திலையும் எந்த பொருளையும் வாங்கக்கூடாதுன்னு உறுதிமொழி இருந்தாங்க. அதே மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவாசிகள் எந்த அளவுக்கு உயர்ந்தவங்கன்னா உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஒரு பாதையில் போகிறாங்க. இன்னொரு பக்கம் அன்சாரி தோழர்கள் போனாங்கன்னு சொன்னால் அன்சாரி தோழர்கள் போகின்ற பாதையில் தான் நானும் போவேன், மற்ற மக்கள் போகிற பாதையில் போக மாட்டேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தை எந்த அளவுக்கு கொள்ளையடித்திருப்பார்கள் அன்சாரிகள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்றுதான் மதீனாவில் நுழைஞ்சவனையுமே அபு அய்யூபுல் அன்சாரி என்கிற ஒரு தோழர், இவங்க வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குறாங்க. கிட்டத்தட்ட 40 நாள் தங்குறாங்க. நுழைஞ்சவனையுமே அன்றைய காலத்திலேயே அவங்களுக்கு 2 தலை இருந்துச்சு, கீழ் தலை ஒன்று மேல் தலை ஒன்றுன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மேலே தங்க சொல்கிறாங்க, நாங்கள் கீழே தங்கிக்கிறோம்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை என்னை பார்க்கறதுக்கு ஆள் நிறையா வந்துக்கிட்டு இருப்பாங்க, அதனால் நான் கீழே தங்கிக்கிறேன், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் மேலே தங்கிக்கன்னு சொல்லும் போது அவங்க சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ், தாங்க கீழே தங்க வச்சுட்டு உங்களுக்கு மேலே நான் தங்குறது இருக்கே அது ஒரு அதபு, அது உங்களை ஒரு கண்ணிய குறைவாக இருக்குது, எனவே நீங்கள் மேலே தங்குங்க, நான் என்னுடைய கீழே தளத்தை தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மேல் தளத்தில் தங்க வைக்கிறாங்க. ஒரு இரவு நல்ல மழை, கனமழை, இரவில் நல்ல மழை பெய்யுது. மழை பெய்யும் போது சொட்டாக அந்த ஒரு துவாரம் இருக்குது. இந்த அளவுக்கு பெரிய காங்கிரீட்லாம் அங்கே கிடையாது, ஒரு சாதாரணமான ஒரு தளம் தான். ஓட்டை இருக்குது, ஓட்டை வழியாக தண்ணி உலகுது மேலே இருந்து. அவரும் மனைவியும் சேர்ந்து இரவு முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு சொட்டு தண்ணி கீழே விழுகக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய துணியை விரித்து அப்படியே பிடிக்கிறாங்க. இரவு மூலம் பிடிச்சி நின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட பிரியம் அந்த அளவுக்கு, ஒரு சொட்டு தண்ணி கீழே விடலை. இரவு பூரா மாற்றி துணியை பிடிச்சிக்கிட்டே நின்னாங்க. அதுக்கப்புறம் தான் காலையில் சொன்னாங்க, நபி அவர்களே, தங்களுடைய உத்தரவுக்கு நான் மாறி செஞ்சால் மன்னிச்சுங்க, நீங்களே மேலே இருந்துக்குங்க, நாங்கள் கீழே இருந்துக்கிறோன்னு சொல்லி மாறி இருந்தாங்க. 40 நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குலாம் தங்குனாங்க. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, ஃபமன் அஹப்பஹும் ஃபபிஹுப்பி அஹப்பஹும், யார் சஹாபாக்களை நேசிக்கிறார்களோ அவர் என்னை காரணமாக என்னை வைத்து நேசிக்கிறார். வமன் அபகதஹும் ஃபபிபுகதி அபகதஹும், யார் சஹாபாக்களை வெறுக்கிறார்களோ அவர் என்னை காரணமாக வைத்து வெறுக்கிறார். சுருக்கமாக சொல்லணும்னா சஹாபாக்களை நேசித்தோம்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்த மாதிரி, சஹாபாக்கள் மீது யார் கோபம் கொள்கிறாங்களோ அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கோபம் கொண்ட மாதிரி.
காரணம் ஏன்னு சொன்னால் சஹாபாக்கள் அனைத்திலையும் நம்மளை விட முந்தியவர்கள். அல்லாஹு தாலா முந்தியவர்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் இஸ்லாத்தால் முந்தியவர்கள், அரவணைப்பால் முந்தியவர்கள், அதே போன்று நம்மளோட ஈமானால் முந்தியவர்கள், ஆமாலால் முந்தியவர்கள், எல்லாத்திலையும் நம்மளோட முந்தியவர். அல்லாஹு தாலா குர்ஆன்லையும் இன்னைக்கு அதுதான் சொன்னான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், அவர்கள் தான் முந்தியவர்கள் என்று அல்லாஹு தாலா சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் சஹாபாக்களுடைய பிரியத்தையும் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தையும் நாளை மறுமையிலே அவருடைய தௌஃபீக்கு சொந்தக்காரர்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم أنت السلام ومنك السلام، تباركت يا ذا الجلال والإكرام. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. جزا الله عنها محمدا عنها وأهله صلى الله عليه وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين، والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.